ஒரு காலத்தில் மூன்றாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தில் இருந்த பாமக தற்போது தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான மோதலால் சந்தி சிரிக்கிறது. பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே வெடித்த மோதல் பனை போல மறைந்துவிடும் என்று பார்த்தால் எரிமலை போல மீண்டும் மீண்டும் குமுறி எரிந்து வருகிறது. கடந்த ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில்தான் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே வெளிப்படையாக மோதல் வெடித்தது. அதற்கு பிறகு சில மாதங்கள் அமைதியாக இருந்த பாமக கூடாரம் தற்போது மீண்டும் நீயா நானா போட்டியில் தத்தளித்து வருகிறது. மாறி மாறி புகார் கூறுவது, கூட்டத்தை புறக்கணிப்பது என தந்தையும் மகனும் ஒரு கட்சியை வைத்து இஷ்டத்துக்கு காய் நகர்த்தி வருவது கட்சி எதிர்காலத்தை கவலைக்குள்ளதாக மாற்றியுள்ளது. இந்த சூழலில் மாவட்ட அளவிலான பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி. முதற்கட்டமாக பாமக வலுவாக இருக்கும் 10 மாவட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 3 அல்லது 4 கட்டங்களாக பொதுக்குழுவை நடத்த திட்டம் போட்டுள்ள அன்புமணி கடைசியாக மாநில அளவில் பொதுக்குழுவை கூட்ட முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மாவட்ட வாரியாக கூட்டப்படும் இந்த பொதுக்குழு மூலம் தன்னுடைய ஆதரவாளர்களை ஒன்று திரட்ட முடிவு செய்துள்ள அன்புமணி இறுதியாக நடக்கும் மாநில பொதுக்குழுவில் கட்சியும் சின்னமும் தன்வசம் இருப்பதை உறுதி செய்ய திட்டம் போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாமகவை பொறுத்தவரையில் பொதுக்குழு எடுக்கும் முடிவுக்கே இறுதி அதிகாரம் என்ற நிலையில் நடக்க இருக்கும் பொதுக்குழு மூலம் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட அன்புமணி முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் ராமதாசோ பாமகவை உருவாக்கிய தனக்கு கட்சியை தன் பக்கம் தக்க வைக்க தெரியாதா என்ற ரீதியில் தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு பதவி கொடுக்கும் வேலையில் இறங்கி வருகிறாராம். இன்னும் முக்கியமாக கடந்த காலங்களில் கட்ட பஞ்சாயத்து அடிதடி புகார்களில் சிக்கி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை கூட மீண்டும் அழைத்து பதவி கொடுக்கும் நிலைமைக்கு ராமதாஸ் தள்ளப்பட்டிருப்பதாக தகவலும் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் பாமகவிலிருந்து நீக்கப்பட்டு திமுகவில் இணைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீதர் என்பவருக்கு பதவி கொடுத்திருப்பது பேசு பொருளாக மாறியுள்ளது. அதே போல பாமகவிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ ரவிராஜ் என்பவருக்கும் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கொலை முயற்சி, திருட்டு என பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்ட சங்கராபுரம் பகுதியை சேர்ந்த பப்ளு என்பவருக்கு கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட செயலாளராக பதவியை ஒதுக்கியிருப்பதாக சமூக வலைதளத்தில் ராமதாசுக்கு எதிராக அதிருப்தி குரல் மேலோங்கியுள்ளது. மேலும் வழக்கறிஞர் பிரிவில் இருந்து பாலுவை நீக்கிவிட்டு கோபு என்பவருக்கு ராமதாஸ் பொறுப்பு வழங்கிய நிலையில் அந்த கோபு கடந்த காலத்தில் ராமதாசையே சமூக வலைத்தளங்களில் வசைபாடியவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. கட்சியில் நிர்வாகிகள் பெரும்பாலானோர் அன்புமணி பக்கம் இருக்கும் நிலையில் வேறு வழியில்லாமல் நீக்கப்பட்டவர்கள் திட்டி தீர்த்தவர்களை அழைத்தே பதவி கொடுக்கும் நிலைமைக்கு ராமதாஸ் ஆளாகியிருப்பதாக பேசிக் கொள்ளப்படுகிறது. இப்படி அன்புமணியின் ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை ராமதாஸ் நியமித்து வரும் நிலையில் போட்டிக்கு போட்டியாக ராமதாஸின் ஆதரவாளர் என அறியப்படும் கரூர் மாவட்ட செயலாளர் PMK பாஸ்கரனை கட்சியிலிருந்து நீக்கி அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இப்படியே தந்தையும் மகனும் மாறி மாறி கட்சியை பந்தாடி வருவது பாட்டாளி மக்கள் கட்சியினரை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. பாமகவின் வாக்கு வங்கியே வன்னியர் மக்கள்தான். அப்படி இருக்கையில் கட்சியை வைத்து தந்தையும் மகனும் மாறி மாறி மோதிக்கொள்வது பாமகவின் வாக்கு வங்கிக்குத்தான் ஆபத்தாக முடியும் என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. தந்தை மகன் இடையேயான மோதல் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி மீதான நம்பிக்கையை வன்னியர் சமூக மக்கள் இழக்கக்கூடும் என கூறப்படுகிறது. இதனால் வன்னியர் வாக்கு வங்கியை பெரிதும் நம்பியிருக்கும் பாமகவின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகியுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி, பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம், கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதா தளம் என தேசிய அளவிலான அரசியல் கட்சிகளில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடந்த மோதல் போக்கில் கடைசியில் வெற்றி கண்டது என்னமோ மகன் தரப்பாகத்தான் இருந்திருக்கிறது. அந்த வரிசையில் பாமகவிலும் பெரும்பாலான நிர்வாகிகள் தற்போதைக்கு இருப்பது போல எதிர்காலத்திலும் அன்புமணி பக்கமே இருக்க வாய்ப்பு என்பதால் ராமதாஸின் முயற்சி பலிக்காது என்றே சொல்லப்படுகிறது.
சுருக்கமாக சொல்ல போனால் ராமதாஸ் செயல்பாடுகள் குட்டையை குழப்பினாலும் மீன் பிடிக்க வாய்ப்பே இருக்காது என்பதை தற்போதைக்கு தைலாபுரம் தோட்டத்து பக்கம் இருந்து வரும் செய்தியாக இருக்கிறது.